ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். ஏசாயா 41:14 வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இது தீர்க்க தரிசனமாக ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாருமே தங்களை பூச்சி என்று புழு என்று அழைக்கப்பட விரும்ப மாட்டார்கள். ஆனால் இங்கு யாக்கோபை ஆண்டவர் சொல்லுகிற அட்ரஸ் பண்ணுகிற விதம் எப்படி இருக்கிறது? பூச்சி. இது எதை குறிக்கிறது? அவர்களுடைய அந்த லோலினஸ், அவர்களுடைய தாழ்ந்த நிலையை அது காட்டுகிறது. பூச்சியுடைய ஒரு இன்செக்டுடைய தன்மை என்ன? ஒருவேளை அது வாள் வெட்டுவதைப் போல வெட்ட இயலாததாக இருக்கலாம், பலத்திலே எளிமையானதாக இருக்கலாம், மிகவும் சாதாரண ஒரு நிலையில் இருப்பதாக இருக்கலாம். அடுத்தது என்ன? பூச்சியுடைய தன்மை என்ன? நாம் பார்த்துருக்குறோம், அப்படியே அது கடித்து மெதுமெதுவாக கடித்து அதை முழுவதுமாக அது கன்சியூம் பண்ணிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். செடாஸ், தேவதாரு விருட்சங்கள் போன்ற பலமிக்க விருட்சத்தை கூட கடித்தே குடைந்து எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த பூச்சி. இப்படியாக ஒரு இறையியலாளர் எழுதுகிறார். என்ன அது? பூச்சி சாதாரணமானது தான். யாக்கோபு என்பது இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு பெயர். யாக்கோபினுடைய துவக்கம் அற்பமானது, அதனாலே ஆண்டவர் பூச்சி என்று சொல்லுகிறார். இன்னொன்று, அவருடைய டிசீட்ஃபுல் பாஸ்ட், பழைய நாட்களிலே ஏமாற்றி வஞ்சித்து அவர் அடையாளப்படுத்தி கொண்டார். அவருடைய துவக்கம் சாதாரணமானதாக, பிறர் ஏற்றுக்கொள்ளாததாகத்தான் இருந்தது. அதனால்தான் பூச்சி. ஆனால் அதற்கு ஒரு வல்லமை உண்டு, அது அதை உள்ளே எடுத்துக்கொள்ளும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று துணை செய்கிறது. அது அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிற ஒரு அனுக்கிரகம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஸ்மால் ஹர்ட், ஒரு சின்ன கூட்டமாக இருக்க, யூஆர் ஸ்மால் இன் நம்பர்ஸ். நாம் பலன் குறைந்தவர்களாக இருக்கலாம், பூச்சி போல தாழ்ந்த நிலை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? பயப்படாதே, டு நாட் அஃப்ரைட். நாம் பயப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய வாக்கு தத்தம். ஒருவேளை இன்றைய உன்னுடைய நிலை, நேற்றைய உன்னுடைய இழி நிலை உன்னை பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம், உன்னை நம்பிக்கை இழக்க செய்யலாம். ஆனால் இங்கு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. உன் கூட நிற்கிறேன். இன்னைக்கு நிறைய இடங்களில் நீதியை செய்யும்போது அல்லது நியாயமாய் குரல் கொடுக்கும்போது பக்கத்தில் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? துணை நிற்பதற்கு அவர்களுக்கு பயம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் துணை நிற்கிறேன். அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதற்கு முந்தைய வசனங்களிலே கூட சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, உன்னுடைய இந்த நாளின் நிலையை குறித்து நீ பயப்படாதே. நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய், நான் இப்படி பூச்சி போல இருக்கிறேன், என்னுடைய நிலை மற்றவர்களோடு ஒப்பிடும்போது சாதாரணமானதாக இருக்கிறது, அவர்கள் எளிதில் என்னை மிதித்து நசுக்கி விடுவது போல என்னுடைய நிலை அற்பமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. உன் பக்கத்தில், உன் பட்சத்தில், உனக்காக துணை செய்கிறவராக நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம் மீட்பர், நம்மை காப்பாற்றுகிறவர். நான் துவக்கத்திலே குறிப்பிட்டேன், அந்த பூச்சிக்கு அந்த முழு மரத்தையும் குடைந்தெடுக்கிற ஒரு பவர் இருக்கிறது, வல்லமை. அதே தான், சாமானியர்கள் தான். ஆனால் ஜெபம் என்கிற ஆயுதம் நம்மிடத்திலே உண்டு. கர்த்தர் என்கிற பராக்கிரமசாலி பெரிய தேவன் நம்மிடத்திலே உண்டு. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், துணை செய்கிறவராக இருக்கிறார். ஆதலால் பயப்படாதிருங்கள். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்கிற சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நம்முடைய பழைய நிலை சாதாரணமாக இருக்கலாம், நம்முடைய இன்றைய நிலை நசுக்கப்படக்கூடியதாக அல்லது புறந்தள்ளப்படக்கூடியதாக, ஒப்பிடப்பட முடியாததாக, நெக்லிஜிபிளாக இருக்கலாம். நம்மளை கணக்கிலே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே, அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.